கடந்த 3 வருடங்களாக எங்களுக்கு இந்த கலையை கற்றுத்தரும் லெமூரியா வர்ம கலரி அடிமுறை அமைப்புக்கும் எங்கள் விக்னேஷ் ஆசானுக்கும் மனமார்ந்த நன்றி. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கலையை உங்கள் குழந்தைகளும் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு இந்த ஸ்கிரீனில் டிஸ்பிளே ஆகும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பாட்டனும் போற்றி வளர்த்த கலையில் ஆதி மனிதன் விலங்குகளிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள கையில் எடுத்த கம்பு பின்னாளில் சிறந்த விளையாட்டாகவும் தமிழர்களின் வீர விளையாட்டாகவும் போற்றப்பட்டது. வாங்க கண்டு மகிழலாம் சிலம்பத்தின் சிங்கார வீச்சுகள். சமநிலை, தயார் நிலை, குருவணக்க சுவடு துவங்கு. இப்ப பார்த்தது வந்து குருவணக்க சுவடு. அடுத்து வரப்போறது வந்து நிலைச்சுவடு. நிலைச்சுவடு அப்படின்றது வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு கால் வந்து இடது கால் வந்து ஒரே இடத்துல இருக்கும், இன்னொரு கால் வந்து 4 பக்கமும் வந்து சுத்தி எதிரிகளை வந்து தாக்குற மெத்தட் தான் வந்து நிலைச்சுவடு. இன்னைக்கு அது நிறைய வெரைட்டி இருக்கு. இன்னைக்கு அவங்க பண்ண போறது வந்து நாடி குண்டா நிலைச்சுவடு. அடுத்தது வந்து பிரிவு சுவடு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரே இடத்துல இருந்தோம் இல்லையா நிலைச்சுவடுல. இந்த பிரிவு சுவடுல 4 பக்கமும் வந்து அவங்க பிரிஞ்சு போய் இருக்கிற எதிரிகளை வந்து தாக்குற மெத்தட் தான். ஸோ இன்னைக்கு அவங்க பண்ண போற பிரிவு சுவடோட பேர் வந்து ஊடுற ஒளிவு பிரிவு சுவடு. சமநிலை, தயார் நிலை, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைப்போர். அதாவது 2 வீரர்கள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஒருத்தர் வந்து அட் எ டைம்ல வந்து தாக்குவாங்க, இன்னொருத்தர் வந்து தடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு பண்ண போற கைப்போரோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஞ்சவர்ம கைப்போர். அப்படி தாக்கும் போதும் தடுக்கும் போதும் அவங்க மேல அடிபடாம அவங்க வந்து பண்ணுவாங்க. அந்த இதுதான் இப்போ வந்து பண்ண போறாங்க. பஞ்சவர்ம கைப்போர் துவங்கு. கையில்
வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேல் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வந்து நாங்க ரெகுலர் சிலம்பம் தான் யூஸ் பண்ண போறோம். முன்னாடி காலத்துல ஆதிவாசிகள் வந்து வேட்டையாட போகும்போது ஒரு சில யுக்திகளை வந்து கையாண்டாங்க. அதை வந்து அப்படி மறுவி இப்ப வந்து இந்த மாதிரி டெக்னிக்ல வந்து நம்ம சிலம்பத்துல வந்து பண்றாங்க. அதுல மொத்தம் ஒரு 30 ஸ்டெப் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 10 ஸ்டெப் பார்ப்போம். சமநிலை, இதுல வந்து எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு படையே வந்து நம்மளை திரண்டு தாக்க வந்தாலும் ஒரே ஒரு சிலம்ப குச்சி வச்சு நம்மளை வந்து எப்படி தற்காத்துக் கொள்றது அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து படை வீச்சுல பார்க்க போறோம். புகழ் படை வீச்சு. சமநிலை, தயார் நிலை, துவங்கு. தேங்க்யூ. அடுத்தது வந்து ரிப்பன் வீச்சு. ஸோ இப்போ கோவில் திருவிழா இல்லை திருமண விழா அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு அலங்காரத்துக்காக இந்த மாதிரி ரிப்பன் கட்டி நம்ம சிலம்பத்தை வந்து பண்றோம். அதாவது ஒரு மகிழ்ச்சியோட வீரத்தையும் சேர்த்து பண்றதுதான் நம்மளோட இந்த ரிப்பன் வீச்சு. சமநிலை, தயார் நிலை, சமநிலை, தயார் நிலை, துவங்கு. அது மட்டும் இல்லாம ராஜியும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு பெரிய இது. இருந்தாலும் வந்து அவங்க அந்த படிச்சு டீட்டெயிலா சொன்னது நிஜமா அமேசிங் தான் அது.